Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் உடைய MSYS 12 சப்ஜெக்ட் கோடுடைய அதாவது அட்வான்ஸ் சோஷியல் சைக்காலஜியில் இருக்கிற தேர்ட் பிளாக்கை தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 blocks வந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ ஐவ் கவர்ட் ஆல் தி கான்செப்ட்ஸ் ஃபார் block 1 and block 2 and also there is a separate video for the previous year questions which have been asked from each of the blocks, and I've also posted for the first 2 blocks for advanced general psychology. Okay, so this is for advanced social psychology. We are going to discuss the third block for this syllabus. Okay, so under third block we have 3 units coming. Okay, third block la vandu namakku study material prakaram namakku 3 unit namakku cover ஆகுது. அதாவது யூனிட் 7, 8, 9. ஓகே, ஸோ இந்த 3 யூனிட் தான் நமக்கு இதில் கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் பற்றி பார்க்குறோம். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ப்ரெஜுடைஸ். ஸோ இது வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூனிட்ல ப்ரெஜுடைஸ் ஃபுல்லாகவே. அண்ட் தென் த லாஸ்ட் யூனிட் இஸ் கோயிங் டு பி இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன். So these 3 carry a lot of importance here again. So idhula enna question vandu repeat கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு I will start with the video. Okay, so இன்னும் 2 block இருக்கு, that I will be doing it slowly. So at least 3 blocks you need to study before the exam so that it will be easy for you to get ready for the exam. So now I am trying to post 3 blocks first. So now getting into that unit 7. So unit 7 is what? Attitude பத்தி. Okay, so நம்ம attitude formation, change and measurement. So இதுல வந்து repeatedா கேட்டிருக்க question என்னன்னு பார்த்தீங்கன்னா attitude formation பத்தி கேட்டிருக்காங்க. So this has been asked in 5 mark. அதே போல் attitude and behavior பத்தி கேட்டிருக்காங்க. That is also asked in 5 mark question. So இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து இது ரெண்டு தான் ரொம்ப கேட்டிருக்காங்க. And how do attitudes develop னு ஒரு question கேட்டிருக்காங்க. அதாவது அதுவும் திரும்ப attitude formation. ஸோ attitude formation வந்து 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 15 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம இந்த 2 அப்ரோச்சஸ் நம்ம எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல் ஃப்ரம் திஸ். அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அது வந்து சேஞ்சிங் ஆட்டிடியூட். ஸோ ஆட்டிடியூட் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் 15 மார்க் கொஸ்டின். ஒரு பார்ட் ஆஃப் 15 மார்க் கொஸ்டின்ல ஆட்டிடியூட் சேஞ்ச் நமக்கு வருது. ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு இந்த சாப்டர்ல கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அண்ட் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இதில். ஸோ அதை பற்றி கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எழுத தெரியும். ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு சிலபஸில் ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தனியாக இங்கே வந்து நமக்கு வந்து சிலபஸில் கொடுக்கல. இந்த சாப்டருக்கு ஒன்லி ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் ஆர் பீயிங் கிவன். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், அதனால இதுவும் வந்து படிச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் wherever you have theories and these kind of scales and all, it is better to study so that we do not know when they will ask or not. Okay, so now getting into the definition of attitude. Okay, so Alport அப்படின்றவர் வந்து he has defined attitude as a mental and neural state of readiness organized through experience. Okay, and it exerts directive or dynamic influence upon an individual's response to all objects and situations. அதாவது என்னோட மென்டல் ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஐ ஹாவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் வாட் எவர் சிச்சுவேஷன்ஸ் ஐ கம் அக்ராஸ். ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஓகே, இல்லைனா ஆஸ்கேம்ப் அப்படிங்கிறவர் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ரெடினஸ் டு ரெஸ்பாண்ட் இன் அ ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் மேனர். இதுதான் நம்ம ஜென்ரல் ஆட்டிடியூட். வி சே லைக் இவனுக்கு நிறைய ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா என்னது, அவங்க ஃபேவரபிளா பிஹேவ் பண்றாங்களா அன்ஃபேவரபிளா பிஹேவ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் நம்ம வந்து ஜென்ரலா சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இஃப் யூ சே தட் a particular object or subject it has attitude அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, தட்ஸ் a person அப்படின்ற மாதிரி. இட் இஸ் an object and ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்பாங்க, இவாலுவேட்டிவா இருப்பாங்க. ஸோ தட் கேன் பி ஃபேவரபிள் ஆர் அன்ஃபேவரபிள். ஓகே, இது 2 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் ஃபார் a person or subject to respond. Okay, so இது 2 தான் முக்கியமான விஷயமா இருக்கு நமக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா people can have attitudes from anything.
எல்லா விஷயத்துலையுமே வெரி சிம்பிள் திங் டு சம்திங் வெரி காம்ப்ளிகேட்டட் எல்லாத்துக்குமே ஆட்டிடியூட் வந்து நமக்கு வில் பிளே அ மேஜர் ரோல். ஸோ அதே போல வந்து ஒரு சோஷியல் சைக்காலஜின்றது ஒரு பேசிக்கா இருக்கு அப்படின்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் அவங்கள பத்தி பேசுறது வரைக்குமே எல்லாத்துலயுமே வந்து ஆட்டிடியூட் இருக்கும். ஆட்டிடியூட் இருந்தால் தான் நம்ம இதை பத்தி பேசவே முடியும். ஓகே, ஸோ திஸ் எல்லா இன்ஸ்டன்ஸ்லையுமே த இண்டிவிஜுவல் இஸ் ப்ரீடிஸ்போஸ் டு ரெஸ்பாண்ட். ஸோ ஹி ஹேஸ் அன் ஐடியா, இப்படிதான் இருக்க முடியும், ஸோ நான் இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ திஸ் ஆட்டிடியூட் வில் கிவ் சம் கன்சிஸ்டன்சி டு அவர் திங்கிங். அப்போ ஒரு பர்சனை பார்க்கும் இந்த இவனுக்கு இந்த ஆட்டிடியூட் எப்பயுமே உண்டு, ஸோ ஆல்வேஸ் தேல் ஹேவ், அதான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி டு அவர் திங்கிங் இருக்கும். அண்ட் இது எப்படி வருது அப்படின்னா ஃப்ரம் சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் தான். ஸோ இவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்குன்னா அப்போ அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்க யார் கூட பழகுறாங்க, ஸோ அந்த சொசைட்டி வந்து அவங்கள சுற்றி எப்படி இருக்குது, என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து டெவலப் ஆகும். ஓகே, ரொம்ப காமன் கம்போஸ் ஸ்டேட்ல இருக்கிறவங்க லைக் ஃபேமிலி ரொம்ப காமா ரொம்ப இதுவா இல்லாம ரொம்ப அக்ரெசிவா இல்லாதவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே இது பர்சன் கமிங் ஃப்ரம் அன் அக்ரெசிவ் பேக்ரவுண்ட், ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க வந்து தேர் ஆட்டிடியூட் வில் கம்பல்சரிலி பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதுதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது we are coming to the important question, attitude formation. So attitude formation is a previous year question. ஸோ இந்த attitude formationல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா social learning வந்து it is occurring through various processes. ஓகே, social learning அப்படின்றது வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராசஸஸ் மூலமா நமக்கு வந்து நடக்குது. ஸோ இது வந்து ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்கு நமக்கு, கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்ரோச், அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங், ரெண்டு விஷயம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்ரோச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ whenever the first stimulus represented, individuals expect the second to follow. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, செகண்ட் ஸ்டிமுலஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலஸ் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணமோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டிமுலஸ்க்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், யங் சைல்ட் சீஸ் த மதர் ஷோ சைன்ஸ் ஆஃப் எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட். ஒரு குரூப் ஒரு மைனாரிட்டி குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபிள்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈவன் தோ திஸ் சைல்ட் ஹேஸ் நோ ஐடியா அபவுட் தட் குரூப் ஆஃப் பீப்புள், ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலஸ் வந்து ரியாக்ட் பண்ணிருக்குதுன்றத பார்க்கும்போது கண்டிப்பா அந்த செகண்ட் ஸ்டிமுலஸ் ஆன இந்த குழந்தைய என்ன பண்ணும், child will also repeat whatever the mother is doing. ஓகே, ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது, ஒருவேளை if they are from minority குரூப்பா இருந்தாங்க அப்படின்னா அங்க ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ரேஷியல் ப்ரெஜுடைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ சீயிங் த மதர், the child tries to imitate and child is going to repeat what the mother is doing. ஸோ அதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் அப்படின்றப்போ என்னன்னா அவங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி வளர்க்குறது, கரெக்டான விஷயங்களை இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரைட் திங்ஸ் ஆர் ரைட் வியூஸ் வந்து சில்ட்ரன் வந்து ரிவார்டிங் சில்ட்ரன் when they are doing the right things. Okay, அதே போல one of the one adults favor the parents. Okay, or the adult play an active role. So அவங்க வந்து should play an active role in developing the attitude of the child. Okay, so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, it is because of this reason that until they reach their 10th year, so ஒரு 10 வயசு ஆகிற வரைக்கும் சில்ட்ரனோடைய பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், சோஷியல் வியூஸ் வந்து will be exactly similar to what is said by their families. Only beyond 10 years the child will be able to have an individuality or have an attitude in deciding what is right அப்படின்றது அவங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல அதர் ப்ராசஸஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு அப்ரோச் பார்த்தோமா ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்ல. அடுத்து என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் நமக்கு ஃபார்மேஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடலிங். ஸோ மாடலிங்ல என்ன அப்படின்னா யூ ஆர் அப்சர்விங் தி ஆக்ஷன் ஆஃப் அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களோட ஆக்ஷனை பார்த்து அதை வந்து அவங்க வந்து பண்றது, கண்டிப்பா இதை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க, ஆனாலும் they will get some kind of behaviors. Okay, next is social comparison.
ஸோ நம்ம சோஷியல் ரியாலிட்டியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது வித் பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் டு அஸ். ஸோ நம்ம கூட வந்து நல்லா க்ளோஸாக பழகிறவங்களுடைய ஆட்டிடியூட்ஸை நம்மளும் சில டைம்ஸ் அதை வந்து கேப்சர் பண்ணி we are trying to conclude that when we are with that person, those attitudes will also be accurate. Next வந்து genetic factors. Genetic factors is ரொம்ப வந்து இருக்காது between siblings அந்த மாதிரிலாம். பட் எங்க இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல we can see this. Genetic factors நமக்கு ஒரே மாதிரி மைண்ட் செட் உள்ள இது வந்து sometimes it happens in identical twins. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா fraternal twins நமக்கு ரொம்ப தெரியாது. ஓகே, next going into the functions of attitude. ஓகே, attitude functions என்னென்னு அப்படி பார்த்தோம்னா இதுவும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி we will have to read. ஸோ இதில் வந்து ஒரு நியூ ஒர்க் ஃபோர்ஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு they will have their attitudes concerning work. ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஆட்டிடியூடோட they will enter into the work. Okay, so it is about the person who is holding it and the environment in which they operate. Okay, so அப்போ அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட்ஸ் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேட்ஸ் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி இஸ் given by the person Daniel Katz. ஸோ இந்த Daniel Katz வந்து he has given 4 functions of attitudes or 4 factors of attitude. Factors கேட்டாலும் இதான் எழுதிருப்போம், ஃபங்க்ஷன்ஸ் கேட்டாலும் இதை எழுதிக்கலாம். ஸோ யூட்டிலிட்டேரியன் ஃபங்க்ஷன், ego defensive function, value expressive function and knowledge function. Okay, so இதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா யூட்டிலிட்டேரியன்ல என்னன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸுக்கு இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தே அட்ஜஸ்ட் டு த ஒர்க் என்வாயர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ரிவார்ட், பேஸ்ட் ஆன் தி ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு வந்து தே வில் கெட் அலாங். அடுத்தது வந்து ஈகோ டிஃபென்சிவ். ஈகோ அப்படின்னாலே யூ ஃபைண்ட் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புள். ஸோ சிம்பிள் டிஃபரன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி பிட்வீன் ஓல்ட் அண்ட் யங். ஓகே, தேர் இஸ் an old person, there is the young person அப்படின்றப்போ அந்த இடத்துல வாட் ஆர் த டிஃபரன்ஸ் வி ஆர் ஏபிள் டு சி. சம்டைம்ஸ் வந்து we have an attitude wherein we try to protect our self-esteem. So and then sometimes we might feel guilty, so that time we try to justify ourselves. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஓல்டர் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ ஓல்டர் மேனேஜருடைய டிசிஷன்ஸை வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லும்போது த யங்கர் சபார்டினேட் வந்து வில் ஃபீல் தட் தி அதர் பர்சன் இஸ் என்ன இவங்க வந்து த யங்கர் பர்சன் இஸ் கோயிங் டு சே நோ. ஓல்டர் பர்சன் ஒரு விஷயம் கரெக்ட்னு சொல்லும்போது இவங்க தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா what will the old person think? The old person will think that the younger person is going to be immature, so he doesn't have experience, and the madri they will judge them. Okay, but they might not know the efficiency of the younger person. Adha the ego defensive. So அந்த ego நால அந்த டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள. So that is this. The next one is going to be value expressive function, where we establish our values, we establish our identity. So I have the concept, I have my self concept wherein I am trying to establish my identity. So who am I அப்படின்றத ஐடென்டிட்டியை நாங்கள் நிலைநிறுத்தி I am translating my values into the other people who are working along with me. So இந்த ஆர்கனைசேஷன்ல எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பண்றது. Or you can say that you have the attitude of distributing things in a proper manner. Okay, so the consumer values are பார்த்து நம்ம வந்து we also respect the value of others. And the next one is going to be knowledge function. So knowledge function ல வந்து பார்த்தீங்கன்னா it refers to our need. Okay, and it is going to be relatively stable. So இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா to know a person's attitude வந்து it will help us to predict their behavior. Okay, so people who are not familiar with a particular concept வந்து they have a feel that it might be dangerous. ஒன்று வந்து எனக்கு புரியல, எனக்கு தெரியல அப்படின்றப்போ we can't judge. ஓகே, அப்போ அந்த நாலேஜ் எனக்கு இருந்தது அப்படின்னா I can come to a conclusion. எனக்கு அந்த நாலேஜே இல்லை அப்படின்றப்போ I should not come to a conclusion. So அந்த knowledge function வந்து will also
help us to develop all these attitudes. Okay, so நான் இப்ப சொன்ன points தான் இங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. Utilitarianல help people adjust to their work environments. So அங்க வந்து அதுதான் வந்து because it is going to be the basis for their future behavior. So they are satisfying, they are like need satisfying in what is punishing. So what is going to give them reward ஆ இருக்குதா இல்லனா அந்த punishment minimize பண்றதுக்கு என்ன பண்ணும். Ego defensive, as I told you, it is between a older manager and younger manager. So இவங்க ரெண்டு பேருக்குள்ளார though truthல வந்து younger subordinate may be right in challenging the decision, but ஆனா the older வந்து will not agree. Okay, though he makes poor decisions, he will not agree, he will not admit this. Okay, but he will try to protect his ego by blaming the other person. So value expressive function, you are giving your self image, your values, your all that you're going to express. Okay, and the next one is knowledge function. Knowledge function what is our need and what is being consistent and what has to be relatively stable. So இது எல்லாமே we need to understand, predict and we need to know. So இதெல்லாம் தெரிஞ்சாதான் we can do. And next one அதான் stereotype பண்றது. இதுல என்ன அப்படின்னா if something is dangerous ன்னு தோணிடுச்சு அப்படின்னா we don't know about it, but then we'll still think that it is dangerous, so இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. Okay, next one is attitude behavior link. So attitude behavior link ல வந்து பார்த்தா there are two basic mechanisms. So first one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we give careful deliberate thought to our attitude. So careful நம்ம யோசிச்சு then we are implying it on our behavior. So the next one வந்து second factor என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a personal belief on how others will evaluate this behavior. So இந்த behavior மத்தவங்க எப்படி evaluate பண்றாங்க அப்படின்றது தான். So what others do அப்படிங்கிறது it is coming under the subjective norms. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா there are two models here. The first one is Fishman's behavior intentions model. அந்த இது வந்து attitude functions வந்து was given by Daniel Katz. Okay, and this one வந்து first one வந்து by Fishman. So Fishman ஓட behavioral intention model அப்படிங்கிறது தான். Okay, so இந்த behavioral intention modelல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க. So அந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா we'll be able to tell it even more better. I'll zoom out, okay, so that we'll get a continuation. So ஓரளவுக்கு ஒரு continuation கிடைச்ச பிற I'll then zoom back in. So this might look small. Okay, so நம்மளுடைய beliefs இருக்கு. Okay, you need to remember I have a belief. So அந்த beliefனால I have an attitude towards how I need to behave. So in the evaluation of consequences தான் நமக்கு இங்க connect ஆகுது. Okay, so when you draw the diagram you have to draw it accordingly. So in the evaluation of consequences, so எனக்கு ஒரு belief இருக்கு consequencesல, அப்போ எனக்கு இதை நான் evaluate பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, that is also contributing to the attitude towards the behavior. அதே போல the next one is going to be for the behavioral intention. Okay, அந்த attitude to the behavior போகும்போது my intentions are going to change. Okay, my intentions are going to change. So next என்ன நமக்கு இங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா so beliefs about perception of others. So எனக்கு இப்ப அடுத்தவங்களை பத்தின beliefனால எனக்கு subjective norms வருது. That is what we saw previously. அதே போல இந்த subjective norms எங்கெங்க இருந்துலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த subjective norms will also in turn have an impact on behavioral intention. ஆனா beliefs about others, so மத்தவங்களை பத்தின என்னுடைய perception வந்து it will give rise to subjective norms. அதே போல motivations to comply with what is happening, அதுவும் வந்து it will give rise to subjective norms. அதே motivations to comply with the other intervening factors. Okay, so இது மத்த factors இருக்கும், அந்த factorsம் will give rise to a change in the behavior. Okay, so இது இவ்வளவுதான் வந்து இதுல பண்ண முடிஞ்சது. So you can try drawing like this so that இதையுமே நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு நம்ம இதையுமே நம்ம ஆன்சரை நம்ம காமிச்சுக்கிடலாம். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the relationship of the components in Fishbane's behavior intentions attitude model வந்து கொடுத்துருக்காங்க. attitudes toward behavior. Okay, attitudes toward behavior வந்து it is determined by beliefs and evaluation. Okay, that the customer holds about the consequences of the behavior. So அதான் first page இருக்குது beliefs, second page beginning இருக்கிறது evaluations அப்படின்றது. Okay, next one பார்த்தீங்கன்னா subjective norms. So that is what we saw here. Subjective norms வந்து this is determined by the consumer's belief
about reaction to others regarding his intended behavior and his motivations to complain. Okay, so இது எதையும் பேஸ் பண்ணிருக்கு, beliefs of perception of others and motivations to complain. இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு subjective norms கீழ வருது. Okay, these are the two things which we have to remember here under this model. Okay, so what is this model? Fishbane's behavioral intentions model. Okay, so இந்த மாடல் வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க, கேட்டாங்கன்னா we can write this model. Okay, so the next one is going to be attitude change. Okay, so attitude change na enna அப்படின்றது நம்ம இங்க பார்க்கணும். So now getting into the attitude change, it has to happen. Okay, attitude change has to happen in life. Okay, ஒரு social lifeல வந்து நம்ம வந்து வாழும்போது கண்டிப்பா we need to have a change in the attitude because there is continuous change in our society also. So அதனால வந்து there is a constant pressure for the people to change their attitude. So அப்போ வந்து they don't even they not only have pressure on their own head but they also put pressure on others to change. Okay, so இந்த இதுக்குரிய approaches என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two approaches, behavioristic orientation and cognitive orientation. So we are going to learn about these two only here. So attitude change la rendu da padikka porom, behavioristic, cognitive. So if they are going to ask you a question on attitude change, what you can write is or introduction எழுதலாம், then you can write about what is attitude. Okay, and you can write attitude formation பத்தி you can write a few words. Okay, and you can write about attitude change. So attitude change in எழுதும்போது you can write about the two components, the two orientations here. One is behavioristic orientation and cognitive orientation, and then you can give a conclusion. So இது மாதிரி எழுதுனீங்கன்னா either it is going to be a 5 mark or a 15 mark, it will be very easy, very useful for you. So any question is asked, please put all these kind of subheadings, because once the professor is going to look at the subheadings, that is the evaluator is going to look at the subheadings, they will feel that okay, this person has did some kind of learning அப்படின்ற ஒரு thought அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து subheadings போடணும்னு நான் சொல்றேன். ஸோ behavioristic orientation என்னது, individuals obtain reward or experience. Okay, ஸோ அப்போ அது வந்து it will give them a different exposure across a developmental span and then they will try to change it. Okay, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா cognitive, that is completely related to the mental thinking. Okay, நம்மளோட மைண்டை பற்றி தான் cognitive orientation, emphasizes the pattern that is through obtaining new information. Okay, from other people, from through social media or through anything. So whatever information I get, I process it into my mind and then I have a change in my attitude. Okay, so they have a change in their attitude either through the cognitive orientation or behavioristic orientation. Behavioristic orientation is through the lifetime experiences. Okay, and இதுக்கு கீழே attitude change கீழே வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to see about persuasion, early approach, cognitive approach, communicator, message, channel, audience, environment. இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னொன்னா we'll see quickly. Okay, so quick-ஆ நம்ம எல்லாத்தையும் என்னென்ன நம்ம எழுத what you can write under attitude change அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போறேன். Okay, so first இது ரெண்டும் எழுதிட்டீங்களா, 15 மார்க் கேட்குறாங்கன்னா இதுக்கு மீறி நம்ம எழுத போறோம். ஸோ இதுக்கு கீழே persuasion. ஸோ persuasionன்றப்ப என்னன்னா, here you have some இது. ஸோ என்ன அப்படின்னா some type of communication நமக்கு இருக்குது. So there is a communication. So அந்த communication மூலமா I have an attitude which I am trying to change. Okay, wishes to change, that is and then it is identified as a characteristic of communication. So எப்படி நான் மாத்தணும், so ஒரு persuasion will be effectively particular under the following instances. So என்ன அப்படின்னா, some people will persuade, இப்படி பண்ணுங்க, that is persuasion. Okay, they are trying to tell us something, they are trying to ask us to do something. Okay, so இதுல வந்து நமக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம மேல பார்த்து தான் கீழே இருக்குது, communicator, message, channel, audience. So communicator ன்றது யாரு, the personality style of the person who is trying to make the influence. Okay, message ன்றது what is being communicated, channel through what the message is being communicated ன்றது, audience ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா to whom is it getting communicated
and communication environment talks about the social and physical characteristics. Okay, the next one is going to be early approach. So early approach la persuasion வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, we see that it can influence a person's beliefs. Sometimes we say he persuaded me into doing this, so he had influenced me. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா இவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா we see that rhetoric was the ability to find the available means of persuasion. ஸோ எனக்கு என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு வந்து நான் பார்க்கறது தான் வந்து அரிஸ்டாட்டில் சொன்னாரு. ஓகே, ஸோ ஹீ ஸ்போக் அபவுட் திஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் why a person should learn the art of persuasion ன்னு சொல்றதுக்கு அரிஸ்டாட்டில் has given 4 reasons. persuasion நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா, truth and justice are perfect. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, it is because of the person who has spoken there, the speaker. And it is an excellent tool for teaching. So when you're teaching, you can very easily persuade your students by the art of teaching. And a good rhetorician needs to know how to argue both sides. You need to understand the entire problem, and then only you can persuade one person or the other. Okay, and there is no better way to defend oneself beyond the act of persuasions. Okay, so இதுல வந்து rhetorical proofs என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ethos, logos, pathos. So credibility, reason and emotion. So credibility அப்படின்றது it refers to the effort to convince our audience of our credibility or character. So you need to convince. அடுத்து வந்து you need to convince your audience using logic and reason. So first you are portraying yourself and your credibility. Next one is you are using some logical things, and the next one is going to be emotions. So you are trying to persuade them, and you are going through their emotions. Okay, the next one is going to be cognitive approach. So cognitive approach kum pathina thirumba there are going to be 4 ways. Cognitive approach only you can relate it to cognitive dissonance also. Okay, so அந்த ஒரு காக்னிஷன்ல நமக்கு இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, சேஞ்சிங் our minds, reducing the importance and increasing the overlap between the two. இந்த மாதிரி பட்டது எல்லாமே நம்மளுக்கு cognitive dissonanceல நமக்கு வந்து we have learned already regarding the cognitive dissonance பத்தி நம்ம படிச்சோம். So if you go through that, you will be able to understand regarding this cognition. Okay, so cognitionல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, you will be able to understand. The next one வந்து பார்த்தீங்கன்னா, increasing the overlap between two. So ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கறது தான் வந்து the next thing under the cognitive dissonance அப்படிங்கிறது. So cognitive dissonance is very powerful and it relates to competition and self concept. Okay, so cognitive dissonance யார் கொடுத்தாங்க? ஃபெஸ்டிங்கர். So Festinger and Carl Smith வந்து என்ன பண்ணாங்கன்னா, they asked people to perform a very dull task for 1 hour. Some were paid 20 while others were paid 1. Okay, later on they were waiting to know what was happening. So those who were paid 1 were able to convince the next participants that the experiment was really enjoyable than those who received 20, because because $20 is enough to participate in dull task for an hour. So there is no dissonance. ஓகே, இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. They had greater dissonance, so they had truly convinced themselves that it was enjoyable to reduce their dissonance. ஓகே, அவங்க டிஸ்கம்ஃபர்ட், டிசனன்ஸ்ன்ற வேர்டை பார்த்தாலே remember the word discomfort. Okay, it will be easy for you. So read பண்ணும்போது dissonance discomfortனே read பண்ணுங்க. Okay, the next one is going to be communicative. So how you are going to communicate, regardless of like what you are going to say, you should know how to communicate. So இதுலயும் திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, credibility, physical attractiveness and intentions of the communicator வச்சு நமக்கு மாறும் இதுல. So communicator credibility பத்தி நம்ம பார்க்கணும். So communicator credibility நமக்கு என்ன அப்படின்னா, like you ask yourself a question if the communicator is worthy enough to be trusted. ஓகே, அவங்க வந்து அன்பயாஸ்டா பேசுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ யூ ஷுட் நோ அபவுட் த கிரெடிபிலிட்டி ஆஃப் தி கம்யூனிகேட்டர். அடுத்தது வந்து கம்யூனிகேட்டருடைய அட்ராக்டிவ்னஸ். ஓகே, ஸோ பர்சனல் அட்ராக்டிவ்னஸ் இருக்கும்போது தென் வி ஆர் வெரி ஈஸிலி லைக்லி டு கெட் பர்சுவேடட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய மெசேஜ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் ஆர் யூ கோயிங் டு கிவ் தேர்? ஓகே, ஸோ வாட் மேக்ஸ் த மெசேஜ் பவர்ஃபுல்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, இப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் தே கேன் காம்ப்ரிஹெண்ட். அப்பதான் ஆட்டிடியூட் சேஞ்ச் அங்கே நடக்கும். இஃப் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டெல்லிங், தென் ஐ கேன் நெவர் accept or agree to what you say, or there will never be a change in me. ஓகே, அதுதான் வந்து அந்த மெசேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெசேஜஸ் கேன் சேஞ்ச் லைஃப்ஸ், பட் தென் டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ டூ இட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடட்னஸ் இருக்கும், டூ சைடட்னஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஃபியர் அரௌசல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியர் எப்படி வருது அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ் ஆர் இல்லஸ்ட்ரேட்டிங் தட் மோர் ஃபியர் இன்டியூசிங் த மெசேஜ். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபியர் வருதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் மாறும். ஓகே, நமக்கு பயம் வரும்போது கண்டிப்பா நம்ம அதை வந்து திரும்ப செய்ய மாட்டோம். we will try to move out of that particular situation and we will try to change our attitude. ஸோ அதுதான் வந்து the wags of fear அப்படிங்கிறது. ஓகே, லைக்வைஸ் நமக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும்போது we try to take the necessary steps to safeguard ourselves and all these things. The next one is going to be channel. So through what channel I going to do this அப்படிங்கிறது தான். Okay, through what channel I going to do this அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா then we can surely think about the change in the attitude. Okay, so choice of medium should be tailored, so depending on the person. So the communicator should decide எது வழியா கம்யூனிகேட் பண்ணா எனக்கு இது ப்ராப்பரா போய் எனக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான். So that is your channel. The next one is going to be an audience. So audience is like you should know the characteristics of the listener. இப்போ என்ன கவனிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ இஃப் தே ஆர் ரிலேட்டிவ்லி லோ இன் த செல்ஃப் எஸ்டீமா இருந்தாங்கன்னா ஈஸியாக பர்ஸ்பெக்ட் ஆயிடுவாங்க. ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தே வில் நாட் கிவ் அப் ஆர் தேர் நாட் கிவன் டு எனி கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் பீயிங் டேக்கன் தேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆடியன்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ லெஸ் எஜுகேட்டட் பீப்புளுக்கு வந்து அதே போல் ஒன் சைட் மெசேஜ் மோர் இன்ஃப்ளூயன்ஷியல். ஸோ எஜுகேஷன் வில் இன்க்ரீசஸ் the sensitivity. Okay, so நல்லா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். they will be able to question what is going on. அடுத்தது environment. so environmentல என்ன இருக்கும் அப்படின்னா lot of distractions will be there. so நமக்கு attitudes மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, because you have a lot of distractions there which is going to have an impact. Okay, because distractions நமக்கு environmentல நிறையவே இருக்கு. so distractions will cause people to increase their efforts to listening to a speaker, or it will decrease. So அந்த இடம் நமக்கு எப்படி இருக்குது. so feelings about the place may come to be associated with the feelings about the person. so இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றப்போ you know about the place. now then somebody comes representing that particular place, then you will very easily find out, you think, or you will have an attitude that this person இங்கன்னு வந்திருக்கீங்களா, so you will have this attitude அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு பர்சுவேஷன். ஸோ இது வந்து எனக்கு பர்சுவேட் பண்ணுறதுக்கு நான் எப்படி என்ன ரெசிஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இதில் தேர் ஆர் ஃபியூ ஃபேக்டர்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஃபோர் வார்னிங், அண்ட் தென் இட் இஸ் அபவுட் செலக்டிவ் அவாய்டன்ஸ். ரியாக்டன்ஸ்ன்றது ப்ரொடெக்டிங் ஆர் பர்சனல் ஃப்ரீடம். ஸோ ஹவு டு ஐ ரியாக்ட் டு ரியாக்டன்ஸ்ன்றது எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்போ அதுக்கு நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறேன், how I am going to increase my resistance to persuasions. ஓகே, எனக்கு ஒருத்தவங்க நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க என் ஆட்டிடியூட் மாற்றுறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் how do I react there அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ரியாக்டன்ஸ்ல பார்க்குது. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஒன் ரீசன் why hard sell attempts at persuasion often fail. ஓகே, இது வந்து நமக்கு நிறைய நெகட்டிவ் ரியாக்டன்ஸுமே இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம். Next fore warning is prior knowledge of something is going to happen. So I already know that this is going to happen. அப்படின்றப்போ நான் வந்து I can very easily recall relevant facts as in what I have to change. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இதை எப்படி நான் வந்து எதிர்கொள்ள போறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபோர் வார்னிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் அவாய்டன்ஸ். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ பர்சுவேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து இஃப் ஐம் கெட்டிங் பர்சுவேடட் ஆர் இஃப் ஐ வாண்ட் டு பர்சுவேட், ஓகே, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ கேன் செலக்ட் வாட் ஐ நீட் அண்ட் வாட் ஐ டோன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் செலக்டிவ் அவாய்டன்ஸ். ஸோ நான் எனக்கு என்ன வேணுன்றதை வச்சுட்டு என்ன வேணான்றதை ஐ கேன் மியூட் இட் ஆர் ஐ கேன் அவாய்ட் இட்
ஸோ இந்த மாதிரி பட்ட இது வரும்போது யூ கேன் அவாய்ட் இன்ஃபர்மேஷன் தட் வில் கான்ட்ரடிக்ட் அவர் ஆட்டிடியூட். ஸோ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்து நமக்கு இதுலேயும் திரும்ப ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் டிசனன்ஸ் பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இன்கன்சிஸ்டன்சி, காக்னிட்டிவ் டிஸ்கம்ஃபர்ட், யுவர் மென்டல் டிஸ்கம்ஃபர்ட். இது யூனிட் 1ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கு. ஸோ ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ தட் அண்ட் ஸ்டடி ஃபார் திஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஆட்டிடியூட் வந்து என்னென்ன டைமென்ஷன்ஸில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்ஷனில், ஹவு இட் இஸ் டைரக்டட் ஆட்டிடியூட், யார் அதுக்குள்ள இன்டென்சிட்டி எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கு அவங்க ஆட்டிடியூட், சென்ட்ரலிட்டி அது எதை பேஸ் பண்ணி இருக்குது, அண்ட் தென் தி சாலியன்சி, ஓகே, அண்ட் தென் த கன்சிஸ்டன்சி. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஆட்டிடியூட்ஸ் கேன் ஹாவ் அ டைரக்ஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா it strongly forms the center of the cluster of attitudes அப்படின்றது. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலியன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ஸ் அசைன் பை அன் இண்டிவிஜுவல். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துருப்போம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ரிலேட் சாலியன்ஸ் டு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த வேரியஸ் ஆட்டிடியூட்ஸ் வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எந்த இடத்துல மாற்ற போகிறோம், அபவுட் அன் இன்ஸ்டிடியூஷன், அபவுட் அ பர்சன். ஸோ அதில் நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா ஆட்டிடியூட்ஸ் கேன் பி டைரக்ட்லி அப்சர்வ், பட் அவங்க பிஹேவியர் மூலமாக இட் வில் கம் அவுட். ஸோ அதை வச்சு அவங்க பிஹேவியரை மெஷர் பண்ணி அது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஸ்டோன்ஸ் மெத்தட் ஆஃப் appearing intervals இருக்கு. ஸோ இந்த தர்ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வாஸ் தி ஏர்லியஸ்ட் டெக்னிக் ஆஃப் ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட் அண்ட் திஸ் வாஸ் டன் ஆன் அ 11-point scale. ஓகே, திஸ் வாஸ் டன் ஆன் அ 11-point scale. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சர்ச், கேபிட்டல் பனிஷ்மெண்ட், நீக்ரோ, பர்த் கண்ட்ரோல், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு ஹவு டு யூ ரியாக்ட், ஓகே, வாட் இஸ் யர் ஆட்டிடியூட், அதுதான் வந்து நம்மளுடைய தர்ஸ்டோன்ஸ் மெத்தட் ஆஃப் appearing intervals. Okay, so இப்போ எனக்கு இந்த வேல்யூ இந்த 11-point scale நான் போட்டு if I'm going to calculate the value அப்படின்னா if the value is going to be low then the attitude is going to be favorable. ஹையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டிடியூட் ரொம்ப ஹையா இருக்குது, ஸோ அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட் வந்து அதிகமாக இருக்குது, அதுதான் வந்து இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஸ்டோன்ஸ் டீசெக்ரிகேஷன் ஸ்கேலில் போட்டுட்டு தென் தே வில் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்கேல் வேல்யூ பொறுத்து you will have some difference. Okay, இப்போ நீக்ரோ ஸ்கேல்ல பாருங்க 10.4 இருந்தா the negro will remain ignorant. Okay, என்ன நடந்தாலும் he'll remain ignorant and superstitious despite equal educational opportunities. Okay, 8.9 இருந்ததுன்னா negroes living in white neighborhoods will lower their standards of cleanliness. So at the 2.1 they will never dare to mingle with a negro. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the race problem solve பண்றதுக்கு what you can do அப்படின்றப்போ they are suggesting intermarriage that there will be only one race later on. Okay, so இந்த attitude scale பண்ணும்போது லைக்கர்ட் ஸ்கேல்லையும் பண்ணியிருக்காங்க, that is in 5-point scale. ஓகே, அது வந்து தர்ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு 11-point scale, லைக்கர்ட் வந்து 5-point scale. ஓகே, ஸோ லைக்கர்ட்ஸ்க்கு வந்து 5-point scale, இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு. ஸோ அந்த 5-point scale எப்படி agree, undecided, disagree, strongly disagree. So strongly agree, strongly agree, agree, undecided, disagree, strongly disagree. So இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து கட்மேன்ஸ் cumulative scale. ஸோ கட்மேனோட cumulative scale வந்து ஃபுல்லாகவே ரேங்கிங் தான். ஸோ ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேல் வந்து இட் இஸ் செட் டு பி ஹைலி ரிலையபிள். ஸோ கட்மேன்ஸ் cumulative scale தான் வந்து ஹைலி ரிலையபிளாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து லைக்கர்ட் ஸ்கேல்ஸும் நமக்கு இதில் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களோட ரிசர்ச்சில், பிகாஸ் தே ஆர் ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட். ஸோ ஜென்ரலாக பீப்புள் வில் கோ டுவர்ட்ஸ் லைக்கர்ட் ஸ்கேல்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது, பிகாஸ் தே ஃபீல் தட் இட் இஸ் ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட் தேன் கன்ஸ்ட்ரக்டிங் டூல் லைக் தர்ஸ்டோன் ஆர் கட்மேன் ஸ்கேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து போகார்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல். ஸோ இது வந்து சோஷியல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்ஸில் ப்ரெஜுடைஸ் தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு இஃப் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் த பர்சன் ஐ வில் ஷுவர்லி மெயின்டைன் த டிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல எதனால வாட் இஸ் அ ப்ரெஜுடைஸ்டு குரூப் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து தே வில் ஃபைண்ட் அ டிஸ்டன்ஸ்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சோஷியாலஜிஸ்ட் பார்க்கல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட அது ஒரு ப்ரெஜுடைஸ் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஸோ எப்படி இருக்கும்ன்றது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ another reliable skill for measuring attitude for people belonging to different religions, ethnic and national groups. ஸோ இந்த ஸ்கேல் ரொம்ப சிம்பிளா இருக்குது. And one has to indicate how close or how distant one is from the other members of the group. Okay, so this is all regarding this lesson. The next one is going to be the next unit, prejudice. இன்னொரு ரெண்டு யூனிட் இருக்கு இதுல. ஸோ ப்ரெஜுடைஸை பத்தி பார்த்துருவோம். ஸோ ப்ரெஜுடைஸ் தான் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸோ இட்ஸ் கோயிங் டு வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரெஜுடைஸ். ஓகே, ஸோ ப்ரெஜுடைஸ் அப்படின்றப்போ நமக்கு வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் சம் பர்சன், அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வருது. ஓகே, ப்ரெஜுடைஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஒன் இன் டு தி அதர். ஓகே, ஸோ ஏதாவது ஒருத்தர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்ம. அதே போல இங்க வந்து ப்ரெஜுடைஸ்ன்றது இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் இன்டாலரன்ஸ். எப்போ இது எக்ஸிபிட் ஆகும்னா when members of one group வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆட்டிடியூட் வந்து கொடுப்பாங்க, எக்ஸிபிட் பண்ணுவாங்க, ஜென்ரலி a negative one. ஸோ டுவர்ட்ஸ் தி அதர் மெம்பர்ஸ் அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து காமிக்கிறாங்களே, ஸோ தட் இஸ் தி ப்ரெஜுடைஸ். ஓகே, ஸோ ப்ரெஜுடைஸ் இஸ் டிஃபைன்ட் as ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆட்டிடியூட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆட்டிடியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் as schemas. ஓகே, ஆட்டிடியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் as ஸ்கீமாஸ்ன்றப்போ ஒரு பேட்டர்னா நம்ம பண்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா if prejudice is a special kind of attitude அப்படின்னா it will involve more than negative evaluation of the group. ஸோ நிறைய எவாலுவேஷன் இங்க இருக்கும். ஸோ ஸ்டீரியோடைப் பண்றது இது எல்லாமே ப்ரெஜுடைஸ் கீழ் தான் வரும். ஸோ ப்ரெஜுடைஸ், டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாமே அதுதான் வரும். ஸோ டிஸ்கிரிமினேட்டிவ் பிஹேவியர் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ். when you avoid you are showing discrimination. when you are going to hate some kind of crimes you are going to show discrimination. அதே போல சட்டில் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப காமன் கூலா வந்து அழகா வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா யூ ஃபெயில் டு மேக் ஐ கான்டாக்ட், யூ ட்ரை டு மூவ் அவுட் ஃப்ரம் த பர்டிகுலர் பிளேஸ். ஸோ அதுதான் வந்து நமக்கு இது கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட் ஒன் யூ கேன் see here. So prejudice refers to negative attitudes towards the members of some social groups. Attitude na positive or negative irukkalam. So negative adna that is prejudice avladha. Okay, so that is all here. And then subtle form idla vandu namak tokenism irukku, reverse discrimination la irukku. Okay va, ipo idla vandu tokenism endradhu enna appadina vandu you feel that a member is different. Okay, you feel that நமக்கு இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. Imagine the person is hired by for a job that he wanted at a higher starting salary. So he wanted a higher starting salary, but வந்து finally he accepts. First he is happy, but one day he learns that he got the job because he belongs to a particular group of people. For example, இந்த குரூப் இந்த மாதிரி பீப்புளுக்கும் நம்ம வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பர்சனை எடுக்கணும்னு சொல்லிட்டு this person has taken என்றப்போ இட்ஸ் சம்திங் லைக் கைண்ட் ஆஃப் டோக்கன், ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி. ஓகே, எல்லாருக்கும் கொடுக்கும்போது இவங்களும் ஒரு 10% எனக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், இன்னும் ஒரு மைனாரிட்டி குரூப் பீப்புள் இருந்து இல்லை சம் பீப்புள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் திங். ஓகே, ஸோ அப்படி எடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன், திஸ் பர்சன் will lose his self-esteem and confidence. So அப்போ வந்து he has become the victim of tokenism. Okay, so because he is hired slowly as a token member of a racial or a religious group. Next one, the reverse discrimination. So discrimination when people are having prejudice towards the members of the group. Okay, so அப்போ அவங்க வந்து he will start to treat them அதாவது அவங்க வந்து ஒரு தப்பா பண்ணும்போது you are treating them in a favorable way wherein they wouldn't expect that. Okay, now origin of prejudice. ஸோ இது எங்கெங்க இருந்தெல்லாம் இருந்தது அப்படின்னா ப்ரெஜுடைஸ் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல. ஓகே, டைரக்ட் இன்டர் குரூப் கான்ஃபிளிக்ட் எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் இருக்கோ அங்கங்கெல்லாம் கண்டிப்பா இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஓகே, பிகாஸ் எவ்ரிபடி கான்ட் வின் எவ்ரி திங். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காம்படிஷன் இருக்கும்போது யூ ஹாவ் குரூப்ஸ் த்ரூ வேல்யூட் கமாடிட்டிஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்போ வந்து தேல் ஹாவ் அ ஸ்ட்ரகிள் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா
they will view their own group members as morally superior or inferior. அவங்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு they will try to come out of it. So competition இப்போ we as a group are going to compete with another group அப்படின்னா ஒரு group என்ன பண்ணுது, they'll think they are superior. So அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா they are exhibiting some kind of discrimination or prejudice. So அதான் இங்க பார்க்கிறோம். அடுத்து ரோல் ஆஃப் social learning. Social learning is from what we experience in the society. Here we can see that they are observing, children are observing what their parents, teachers and their peers are going to do. So if like when these people, when their parents, friends and teachers, when they are experiencing prejudiced views, so that will get into their minds also. So that is again going to become a problem. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து mass media. So mass media plays a major role. Okay, so people வந்து children வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து they are more exposed to the mass media, television, and then the internet, magazines, books, இது எல்லாத்தையுமே வந்து they are more into it. So இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா they try to find the differences being shown among ஒரு group of people அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து they are able to feel that okay, அப்போ இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது போல, அப்போ இது தப்பு கிடையாதா, ஸோ வாட் இஸ் திஸ், அந்த மாதிரி வந்து they'll come to believe that the members of such groups are going to be inferior ன்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் கேட்டகரைசேஷன், அஸ் தெம். ஓகே, ஸோ சோஷியல் வேர்ல்டு எப்படி பிரிக்கிறோம், நம்ம ரெண்டா பிரிச்சிடும், நாங்க தனி மற்றவங்க தனி. ஸோ அந்த அஸ் அண்ட் தெம்னு பிரிக்கும் போது கண்டிப்பா இங்கேயோ வந்து குரூப் அவுட் குரூப் இன் டிஸ்டிங்ஷன். So இங்கேயோ திரும்ப when there are two categories, two groups, so இங்கேயோ வந்து there will be lot of problems and wherein you will have discrimination and then prejudice being coming out. Okay, அடுத்தது stereotype. Again that is a cognitive component. For example, if somebody sees a woman driving a car or an auto or ஏதோ ஒன்று பண்ணும்போது very quickly, being a male dominated society என்ன நடக்கும் அப்படின்னா they will judge that particular person. என்ன how is she able to do அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரி during some situation a person from a different racial background or religious background வரும்போது the people will try to stereotype. ஸோ அந்த இடத்துல வந்து again there is going to be prejudice அப்படின்றது தான். ஸோ அடுத்து வந்து சைக்கோடைனமிக் அப்ரோச். ஸோ சைக்கோடைனமிக் அப்ரோச்சஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா you are going to see that you are seeing prejudice as a displays aggression. So aggression na enadhu, they are like very aggressive and they are exposed to violent environment. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி இதுல. ஸோ அதுதான் வந்து இங்க அக்ரெஷன் அப்படிங்கிறது. ஓகே, டு டிஸ்பிளே. ஸோ சைக்கோடைனமிக்ல வந்து யூ ஆர் ஷோயிங் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் அனாயன்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து when people are going to lose their jobs, வேலை இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுது, எனக்கு ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் வருது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஷியோர்லி பிகம் ஆங்கிரி, ஐ வில் ஷியோர்லி பிகம் அக்ரெசிவ். கண்டிப்பா ஒரு கோவத்தை நான் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா வில் ஷோ ஆஃப் ஆர் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய இன்னொரு சைடை பாத்துறாத அப்படின்னு, அந்த மாதிரி தான். ஓகே, பிகாஸ் when you are pushed into such situation, okay, then that comes out. அடுத்து வந்து prejudiced personality. So when you are going to be prejudiced, and ethnocentrism என்றது என்ன, placing one's own group at the center. ஓகே, நான் என்னதான் சென்டர் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணி விட்டுறேன், எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டு I have a personality wherein I am the top. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் prejudices based on gender வந்து இல்ல, நமக்கு சிலபஸ்ல வந்து தனியா கொடுக்கல, but then we just go through it. Okay, based on gender is when, as I told you the example. So when a woman is going to do something, ஒரு woman வந்து ஒரு இதுல போய் சாதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்தியாசமா பார்ப்பாங்க. or a woman is going to try doing something na, they look at them differently. So அந்த இடத்துல திரும்ப discrimination வருது, so prejudice வருது. So because more than half of the world's population is female, so now automatically you will have to treat them equally. வேற வழி இல்லை. That is all here. So இதுல வந்து hostile and benevolent sexism. So two phases of prejudice based on gender. So gender based பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகே,
So how you are seeing women that like they are so inferior to men அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்களுக்கு வந்து டாமினன்ட் பொசிஷன்ஸ் கொடுக்காம you give them only lower roles than the senior roles தான் கொடுக்காம இருக்கும்போது there are some differences. Okay, and there are people who even like discriminate by telling you just need to do the how domestic works alone, you need not do the other works ன்ற மாதிரி discrimination பண்றது. Okay, so discrimination against female is mostly subtle, but sometimes when it is going to really going to be more, there it can also be deadly. Okay, so இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து there are some places, some organizations which will reject applications just because they are going to be women or men. So depending on that. Okay, so அங்கேயும் ஒரு discrimination இருக்குதுன்றதுதான். ஸோ அதனால வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ பேயிங் ஜாப்ஸாக இருக்குது. விமன் ஆர் மோஸ்ட்லி paid less when compared to men. Okay, ஸோ அதனால இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ரோல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ தே எக்ஸ்பெக்ட் மோர், they expect to work in the same time, but why do they not get paid in the same way அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதான் இங்கே வந்து நமக்கு லோ லெவல்ஸ் ஆஃப் பே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏர்ன் லெஸ், அதே தான் ஏர்ன் லெஸ் தேன் மேஜர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே லோ லெவல்ஸ் ஆஃப் பேன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் டு ரெடியூஸ் ப்ரெஜுடைஸ். ஸோ ப்ரெஜுடைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் த சைக்கிள். ஸோ இது இப்படிதான் நடக்குது அப்படின்றப்ப அது ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு we'll have to give us stop, and then we'll have to try to change them. Okay, so we can talk with the parents if there is some prejudice happening to their children because of the behavior of the parents. So on the இடத்துல we'll have to go, and then we have to give them training, and we should make them understand about prejudice. Okay, wherein many people don't even accept that they are prejudiced. ஸோ அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்த ரீகேட்டகரைசேஷன். ஸோ யூ ஃபைண்ட் தட் ஒரு குரூப் வந்து சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறாங்களா, அங்கே போயிட்டு யூ டூ தட் ரீகேட்டகரைசேஷன். இது மாதிரி இல்லாமல் யூ ஆர் சேஞ்சிங் இன்டு த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் without having any bias between them, and through that you have shared goals and all. Okay, the next one is direct intergroup contact. Okay, so direct intergroup contactல வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா prejudice is reduced by increase the degree of contact between different groups. ஸோ இதுதான் நம்ம வந்து கான்டாக்ட் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்குள்ளார இருக்க கான்டாக்டை வந்து நம்ம ஜாஸ்தி படுத்திட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் if there are certain stereotypes, they are resistant to change. But this can also be altered by having a specific number of people of the same group so that they don't feel the stereotyping or the gender discrimination. Okay, these are all these things. And என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கணும் அப்படின்னா இதுக்காக காமன் கோல்ஸ் இருக்கணும், ஸ்டேட்டஸ் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அண்ட் தென் பார்ட்டிசிபேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங். The next one is cognitive intervention. So mentally you should have the guts to say no to stereotypes. அது செஞ்சாலே வந்து நமக்கு இந்த prejudice வந்து நம்ம கண்டிப்பா குறையும். And then social influence is also a means of reducing prejudice. Okay, so they should learn more from their outside environment அப்படின்றது. So the next chapter க்கு போலாம். Next one is going to be interpersonal attraction. இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டிங்கே வந்து நமக்கு வந்து they have asked as a question in 15 marks. ஓகே, ஸோ how they have asked அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா explain about interpersonal attraction அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா you should be able to answer. ஓகே, அதே போல் இதில் வந்து they are asking about factors. ஸோ ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டாலும் இந்த மூணு தான். ஓகே, these three are the factors determining attraction. Okay, so இது வந்து நம்ம படிச்சிட்டாலே போதும் நமக்கு. It will be easy for you to remember. Okay, so இதுல வந்து என்னென்னலாம் பார்க்கலாம் நம்ம. Okay, so first வந்து creation of attraction. A person is liking another person for multiple reasons. Okay, so they are feeling comfortable when it is becoming friends or between or in a relationship.
ஸோ அந்த மாதிரி பட்ட இதில் வந்து how they are going to see and what are the feelings between them. Is it based on the profit they are going to make, or is it based on just the affection in between them. ஸோ அந்த மாதிரி பட்டது தான். ஸோ greater the reward, lesser the cost, greater the attraction. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா எனக்கு அந்த ரிவார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, reward is nothing but what we get from that relationship. We feel happy or another. So greater the reward, lesser the cost, greater the attraction. Okay, if you need to like spend too much for that reward, then there is no attraction at all. Then that is something else. Okay, so that is this. So attraction depends on the value placed on another person's behavior. It is not just money, it is the value placed on the person's behavior. Okay, so you will appreciate someone who is openly expressive or who is going to help to reduce your loneliness. Okay, so இந்த மாதிரி இருந்தா you will agree. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து you are going to see about the effects of proximity. Okay, so இந்த effects of proximity ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா effects of accessibility. So is the person accessible? Okay, if it's a friend அப்படின்னாலும் அந்த friend வந்து that friend should be accessible. இல்ல அப்படின்னா we will not have any kind of attraction. Okay, if you are staying in a big apartment, so whoever is staying nearby, avanga kitta da we will feel them as a friend, or whom you meet often you may develop friendship with them. Okay, அதை விட்டுட்டு if they are like very far away அந்த இடத்துல we will not have friendship. We will develop friendship with somebody who is accessible and who is in the close proximity. Okay, அடுத்தது பார்த்தீங்கன்னா effects of familiarity. We'll get attracted only with those whom we are familiar. Okay, maybe first few days they might be new, everybody might be new, but not everybody becomes familiar as days go by. We join in a college or a school or an organization. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து எல்லாருமே புதுசா இருப்பாங்க. ஆஃப்டர் அ வீக் ஆர் டூ என்ன ஆகும், ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபெமிலியரா ஆகுவாங்க, ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம க்ளோஸ் ஆவாங்க. ஸோ அப்போ அவங்க கூட மட்டும் தான் நம்ம வந்து அட்ராக்ஷன் நமக்கு வரும். ஓகே, ஸோ அதை வந்து Zajong is arguing that mere exposure to a person is going to increase attraction. ஓகே, ஸோ எனக்கு ஒரு பர்சன் கூட எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டாலே எனக்கு கண்டிப்பா எனக்கு அங்கே அட்ராக்ஷன் எனக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. பர்சன் டஸ் நாட் ஆல்வேஸ் வெல்கம் த ரீஅப்பியரன்ஸ் தி சேம் ஸ்டிமுலஸ். ஸோ ஒரே மாதிரி ஸ்டிமுலஸ் திரும்ப திரும்ப வந்தாலும் எனக்கு வந்து அன்பிளசண்டா போயிடும், புடிச்சு போயிடுறதுன்ற மாதிரி. ஓகே, ஸோ தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா தட் ஷுட் சாட்டிஸ்ஃபை தி நீட்ஸ் ஃபார் க்ரோத். அதே சேலரி நமக்கு இயர் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அதே சேலரி எனக்கு ஒரு 5 years போயிட்டே இருக்குன்னா நோபடி வில் ஃபீல் ஹாப்பி. ஸோ அந்த ரீஅப்பியரன்ஸ் சேம் ஸ்டிமுலஸ் தே வில் நாட் அக்ரி. எப்படி யூ கோ அண்ட் ஈட் சம்திங் ரிப்பீட்டட்லி சேம் திங் அப்படின்றப்போ அந்த ரெப்படிஷன் வந்து இட் கேன் காஸ் போர்டன். அடுத்தது டிஸ்டன்ஸ். ஆஸ் வி saw at the beginning, டிஸ்டன்ஸ் எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வந்து அட்ராக்ஷன் இருக்கும். where you have more distance your attraction will not be there, or you can say the attraction will be less. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஹால் வந்து he is believing that people are distinguished among 4 zones. So first one, zone of intimacy. This is from the body to a distance of about 18 inches. So நம்ம பாடியில இருந்து 18 inches வரைக்கும் போச்சுது அப்படின்னா then that is going to be the zone of intimacy அப்படின்றது. The next one is personal distance. That அது என்னங்கன்னா 1.5 to 4 feet. So first one வந்து 18 inches, next one வந்து 1.5 to 4 feet, next வந்து பாத்தீங்கன்னா 4 feetல இருந்து 12 feet. This is more than 12 feet. So what is the distance you maintain with somebody? So if your distance is less than 18 inches, then that is intimate. Illa personal distance, close friends க்கு 1.5 to 4 feet குள்ள வச்சிருக்கோம். Social distancing கண்டிப்பா some more difference இருக்கும். Public zone is anybody who is a stranger. ஸோ அவங்க கிட்ட வந்து we'll have this. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய physical proximity increase பண்றதுக்கு. ஸோ effect of proximity கேட்டால் all these you can write. ஓகே, the next one is the thing I told you, like factors of determining attraction. Okay, factors for determining attraction தான் இது, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. factors for determining attractionல ஸோ first one வந்து physical appearance. ஸோ
ஸோ பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு கண்டிப்பா அட்ராக்ஷனை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா a person who is beautiful, ஸோ பியூட்டியை வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னா we'll feel that அவங்க வந்து இன்னுமே வந்து அட்ராக்டிவா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதே இது if a person does not appreciate his own self-worth, they will not be feeling beautiful, or they might not feel that like they are getting attracted to somebody and all. Okay, so அதே போல வந்து consistency is finding report that physically attractive men have a higher expectation of acceptance by attractive female. Okay, whoever is physically attractive, they get attracted by the other gender. So that is what we are seeing here. So but a woman will accept them, like men generally select a physical attractive regardless of their own level of physical beauty. So men பொறுத்த வரைக்கும் if they are physically attractive or not, but still they will get attracted to a person of physical who is physically attractive. But when it comes to women, they'll first see if they are physically attractive. Only when they are physically attractive, they will feel to get attracted to the other person. Okay, so இதான் வந்து physical beauty ஃபுல்லா இதான் திரும்ப திரும்ப கொடுத்திருப்பாங்க. அடுத்து social effects of beauty. Again, the society, how the society is going to judge the people living there. Okay, so அப்போ அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா they will check எல்லாம் among their peers. Even ஸ்கூல்ல கூட எலிமெண்டரி லெவல்ல கூட they will see யார் இங்க வந்து அதிகமா அட்ராக்டிவா இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா sometimes when there is some program in a school, we can see that a child who is like physically like child who is like looking charming, அந்த மாதிரி இருக்கிற லுக்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து they will select those children for some programs, டான்ஸ் அந்த மாதிரி பட்டதுக்கு அவங்கள எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சோஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பியூட்டியை பார்க்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி ரீஎக்ஸாமின். ஸோ பியூட்டி வந்து ஜஸ்ட் பிசிக்கலி அட்ராக்டிவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது நெகட்டிவ் இதுவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து they are also interfering with the popularity. A person who is more popular seems to be more attractive. They may not be physically attractive, but just because they are popular or they are successful in their life, so அந்த இடத்துல they are seen to be attractive. Next வந்து similarity. So similarity, first நம்ம பியூட்டி பத்தி பார்த்தோம், அடுத்தது similarity. Similarityல வந்து பாத்தீங்கன்னா when you are going to compare yourself with another person, if you find that they are similar, சிம்பிளா சொல்லணும் நம்ம சொல்லுவோம் இவன் ஏன் வைப்ல இருக்கான், ஸோ அப்போ அங்க வந்து அட்ராக்ஷன் இருக்கும், எனக்கும் இவனுக்கும் ஒத்து போகுது, அப்போ அங்க அட்ராக்ஷன் இருக்கும். அதுதான். ஸோ தட் இஸ் யுவர் ஜாய் ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ அட்ராக்ஷன் ஃபவுண்ட் டு பி ஜெனரேட் சிமிலாரிட்டிஸ் இன் எபிலிட்டிஸ், எமோஷனல் ஸ்டேட்ஸ், கான்செப்டுவல் சிஸ்டம்ஸ், நிறைய விஷயங்கள், சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால வந்து ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு சிமிலாரிட்டி. ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ நமக்குள்ளார வந்து ஒத்து போகும், அந்த மாதிரி தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி வர்சஸ் காம்ப்ளிமெண்டாரிட்டி. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல எலியும் பூனையுமா இருந்தாலும் தே வில் கெட் லாங்ன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிமிலாரிட்டி இருந்தாலும் தேர் இஸ் அ திங் ஆஃப் டிஸ்லைக்கிங். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் சில வீடியோஸ் வரும், like one woman is dressed up in an attire, the other woman enters and the other woman sees the first woman is dressed up in the same attire. This lady gets irritated, this lady will feel like I'm not unique, so I have to change, so I don't like that similarity. So அதுதான். Okay, so people who are highly similar may be disliked. So ரொம்ப ஓவரா ஒத்து போனாலும் அது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி that doesn't feel good என்ற மாதிரி ஆயிடும். So that is your similarity versus complementarity. So complementarity is very special once you get to know the person. Okay, so அவங்கள்ட்ட வந்து நம்ம பழக சொல்லுவாங்களே, இவன் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. பார்த்த உடனே அதுல ஒரு காம்ப்ளிமெண்டா ரொம்ப ஆப்போசிட்டா தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிகார்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ பாசிட்டிவ் ரிகார்ட் அப்படின்றது what regard do you have on a person? So how do you regard that person? Are you seeing that person in a positive manner? So அவங்கள வந்து நான் பாசிட்டிவா பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து I go to them with a warm smile. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் பாசிட்டிவ் ரிகார்ட் அப்படிங்கிறது. அதே போல இன்ஃபர்மேஷனும் அடுத்தது அதுதான். ஓகே,
So now I'm just like going little quick because of time constraint and all. Next one is information. வந்து exchange of information வந்து நமக்கு வந்து attraction affect பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. Some people when they are anxious they may need the presence of other people. Okay, first born children வந்து எப்படி இருக்கும்னா parents may be relatively casual, they are likely to leave the child to comfort him or herself. ஆனா செகண்ட் சைல்டு கிட்ட sometimes they will feel like ஃபர்ஸ்ட் born வந்து விட்டுருவாங்க. if they are sad or crying அப்படின்னா நீயே உன்னையே பாசிஃபை பண்ணிக்கோ. செகண்ட் born வந்து ஓவர் பேம்பரிங் பண்ணுவாங்க. ஸோ சைல்டு ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ யூ லெட் த சைல்டு டு பாசிஃபை பை themselves அப்படின்னா the child will automatically know how to get along with other people when they are anxious. எனக்கு கூட இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து they will know how to get along அப்படின்றது. Then the other children who always seek the company of others. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா எனக்கு யாராவது வேணும், என்னால தனியா இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே, த லாஸ்ட் டாபிக் இன் திஸ் பிளாக் அப்படின்னு சொல்ல போனா இட் இஸ் கோயிங் டு பி சோஷியோமெட்ரி அண்ட் சோஷியோகிராம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ சோஷியோமெட்ரி அண்ட் சோஷியோகிராம் அப்படின்றப்போ நமக்கு இதுல என்ன அப்படின்னா இட் இஸ் a method of studying social structures based on affection or attraction. Okay, so நான் வந்து how I am going to study the social structure. ஸோ இதை வந்து நான் என்ன மாதிரி நான் அதை வந்து ஸ்டடி பண்றேன், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சோஷியோமெட்ரி அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோகிராம். சோஷியோகிராம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ டயக்ராம். ஸோ ஒரு மேப்பிங் பண்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்றதை வந்து நம்ம சோஷியோமெட்ரியில வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஒரு மேப் பண்ணி we are finding out how one person is associated. ஸோ அப்போ எந்த பர்சனுக்கு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பர்சன் ஏ இருக்காங்க, ஏயும் பியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஏயும் சியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அதே போல சியும் பியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, சியும் டியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, டியும் ஏயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எஃப்பும் ஏயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எஃப்பும் டியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாஸ்தி வருது? who has a lot of social attraction அப்படின்னா A is having. ஸோ இந்த மாதிரி வந்து மேப் பண்ணி மெஷர் பண்றது தான் வந்து நமக்கு இந்த சோஷியோகிராம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி how do you associate more with a particular person and you ignore others. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றுனா கண்டுபிடிக்கும் போது இட் வில் பி ஈஸி. அதாவது பேட்டர்ன் நம்ம வந்து பார்க்கறது தான். ஓகே, ஸோ இதை வந்து மென்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஜாயின் பை ஆரோஸ் ஆர் லைன்ஸ். ஒண்ணுமே இல்லை, சர்க்கிள்ன்றது இதுதான். இப்போ எனக்கு ஏ இருக்குது அப்படின்றப்ப ஆரோஸ் ஆர் லைன்ஸ்ல எனக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ தட் இஸ் தி சோஷியோகிராம். Sociogram gives a structure of a group. Okay, so this is all regarding the block 3. Okay, so block 3 முடிஞ்சிருச்சு. Next வந்து you have block 4 and block 5. So block 4ல வந்து leadership behavior and pro-social behavior இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்டா நமக்கு block 5 இருக்குது. ஸோ block 5ல வந்து applications of social psychology. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீட் பண்ணாலே இட் பி ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் 2 blocks தான் கொஞ்சம் இட் வாஸ் லெங்த், தட்ஸ் வை ஐ கம்ப்ளீட்டட் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் நவ் block 3 is also being done. Okay, hope you understood this. If you have any doubts or suggestions